நான் சொல்ற இந்த மெத்தட்ல கிராட்டிடியூட ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் உங்களுக்கு உடனடியா கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க தினமும் கிராட்டிடியூட் எழுதணும், எழுத எழுத வாழ்க்கை மாறுன்ட்டு. உண்மைதான், 100% கரெக்ட். ஆனா கிராட்டிடியூட்ல நம்ம பெரும்பாலும் பண்ற சின்ன தப்பு என்னன்னா, ஜஸ்ட் நன்றி எழுதி அதை உணராம போயிடுறோம். உணரதான் முயற்சி பண்றோம், ஆனா அந்த உணர்வு வரலையேங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மொமெண்டம்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த மொமெண்டம்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடந்ததுனால நன்றி சொல்றதை தாண்டி அது நடக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு தானா வரும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க பசியோடு இருக்கிறீங்க, பசியோடு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஹோட்டல் கிடைக்காதான்னு தேடிட்டு இருக்கீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா போற வழியில ஒரு ஹோட்டல் கிடைக்குது. அந்த ஹோட்டல்ல நீங்க எதிர்பார்த்ததை விட சுவையான ஒரு நல்ல உணவு கிடைக்குது. சாப்பிட்டுட்டு வந்துடுறீங்க. நல்ல உணவு கிடைச்சதுன்றது நன்றி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்ன வரலையும் உங்களோட நிலைமை என்ன? நல்ல பசி பசி பசின்னு ஹோட்டலை தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அந்த ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்கலன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா, இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரலையும் இல்லாமே இருந்திருந்தா, அந்த நிலையை யோசிச்சு பாருங்க. நன்றி உணர்வு கட்டாயம் தானா வரும். இந்த முயற்சியை, இந்த ஒரு சின்ன சேஞ்சை பண்ணி பாருங்க. நன்றி உணர்வு அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.